ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வானொலியை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அந்த கருவேப்பிலையை வறுக்காமல் எதுவும் பண்ணாமல் சும்மா அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா 1-2 தூளுமாக அரைச்சிக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வானலியில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா தாளிக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் இது கூட வரமிளகாய் நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பச்சை மிளகாய் அந்த காரம் பிடிக்கிறவங்க அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா தாளிச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையோட தூள். இப்போ இது நான் கருவேப்பிலையை அப்படியே பச்சையாக தூளாக அரைச்சிருக்கேன். கருவேப்பிலை கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் வாடின கருவேப்பிலையாக இருந்தாலும் இதுக்கு ஓகே தான். இந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் பிடிக்காதவங்க இதை முதல்லையே லைட்டாக கொஞ்சம் வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ மொத்தமாக சாதத்துக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த உப்பை ஃபுல்லாக இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணோம்னா அது அவ்வளோவா மிக்ஸ் ஆகாது. ஸோ சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மொத்த உப்பையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு, அந்த கருவேப்பிலை பொடி, இதுக்கு முன்னாடி போட்ட வெங்காயம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபடுற அளவுக்கு அதை நல்லா தாளிச்சுக்கிறோம். இப்போ நார்மலாக பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நான் 1 கப் ரைஸ் அளவுக்கு எடுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த ரைஸை நல்லா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அந்த எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்போ இது கூட நான் கொஞ்சம் கருவேப்பிலையை மேலால் தூவியிருக்கேன். இதுக்கு பதிலாக கொத்தமல்லி போடலாம். இல்லை இதில் முந்திரி பருப்பு சேர்க்குறவங்க ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கும் போதே அது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் இது கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக செய்கிற மெத்தட்.